நான் வைக்கிற லிப்டிக்ல ரகுமான் மயங்கி வீந்துடணும். சரி பெரியம்மா. சரி பெரியமான்னு சொன்னா பத்தாது, செயல நிரூபிக்கணும். சரி பெரியப்பா. ரகுமான் உன்னை பார்த்தோன்னு மயங்கி வீணும். நீ அது போல பேசணும். நான் பேசுற பேச்சில மயக்க வச்சிருவேன் பெரியம்மா, நீ கவலையப்படாத. அண்ணா அண்ணிய வாடா, பொண்ணை பத்து ஒண்ணா பொண்ணு பத்து வேடனா ஏதோ வெங்கோருங்க பத்தி வச்சுக்கிறா. என்னண்ணா பண்றது, பெத்து போட்டா ஓடி போட்டா. இத வளர்த்து கஷ்டப்பட்டுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா பொண்ணு இது உதறி என்ன இப்படி பெருசாகுது? அந்த பையன் தான் நீ வச்சு விட்டான். இவ்வளவு பண்ணிக்கிறான். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தாக்கா இவளுக்கு இந்நேரம் ஒரு குழந்தை இருந்திருக்கும். சரியா, இது குழந்தை போந்தா என் பேர் தான் வைக்கணும். சரிண்ணா, உன் பேர் வைக்காம வேற யாரு பேர் வச்சு பாரு. எப்பா பூசணி அதுக்குப்பா எனக்காப்பா? ஆமா ஆமா, உனக்கு திஷ்டி சுத்தி போடலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மூஞ்சிகளா திருஷ்டி பட்டு போகுது, அதுக்கு போய் பூசிங்க சுத்தி போடா. முடியா பெத்த பொண்ணு மேல அக்கறையா எடுத்துன்னு வந்துடுறான் சுத்தி போட. அது கூட ஒரு மூஞ்சி வட்டம் தேவையில்லையா, அது உதட்டி அதையும் பாரா. பெரியப்பா. ஐயா நீ பெரிய பண்ண கூப்பிடாத. அண்ணா ஸ்கூல் முடிஞ்சு ரகுமான் வீட்டுக்கு வந்து நிக்கிறான். இப்ப போடுறேன் பிளானு. முத்தி போச்சியா என்ன உதடெல்லாம் அப்படியே சிவேனுக்குதியா? எங்க பெரியம்மா எனக்கு லிப்டிக் போட்டு விட்டுச்சு. இது லிப்டிக் மாதிரி தெரியலையா, ஏதோ ஜோக்கர் பொம்மை மாதிரி இருக்குதா? டேய் கண்ணு, அவளை பார்த்தோன்னு மயங்குவான் பாரு ரகுமானு. பெரியம்மா இப்ப போய் நான் என்ன பண்ணணும் அது ஒன்று சொல்லு. அவன் வீட்டுக்கு வந்து பேக்கு கைட்டி வச்ச உடனே ஹாய் அப்படின்னு சவுண்ட் இருக்குது. இப்படியா பெரியம்மா? ஹாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா, ஹாய்ன்னு சொல்லணும். ஹாய் பெரியப்பா கட்டாதுதா? அட அட அட, என் மகன் எவ்வளவு அழகா சொல்றா, என் கண்ணே பட்டுது. ஏய் அது என்ன சொல்லிச்சு உன் கண்ணு பட்டுச்சுன்றா? அட போப்பா, இத்தனை பேருங்க என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு விட்டீங்களா நீங்க? அதுக்குதான் வந்துக்கிறாங்கல்ல உங்க அண்ணனும் அண்ணியும், அவங்க பாத்துப்பாங்க விடு. அண்ணிய அப்புறமா முத்தி போச்சுக்கு சுத்தி போடலாம், இப்படி வச்சுட்டா அண்ணிய. வேதா ஏய் முத்தி போச்சு, உனக்கு ஏதாவது பாட்டுக்கிட்டு பாட தெரியுமா? பாடுவோம் பெரியப்பா. பாட்டா பாடு. அவன் அப்படியே மயங்கணும் அந்த பாட்டுல. என் மாமனோட மனசு மல்லிகை போல கொண்டாடுதி. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பாடு. மாமா 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 அம்மா ஒண்ணு தாமா. இது போதும், தேடிடுவேன், கிளம்பு. என்ன ஆசீர்வாதம் பண்ணு பெரியம்மா. பெரியப்பா 16 பெத்து பெருவாழ் வாழு. தெரியுதா? கொஞ்சம் கால் கொஞ்சம் நான் கழுவில சாணி மேல பட்டு இருக்கோம், அதெல்லாம் விடு, பெரிய விஷயமா. குடல் புடுது பெரியப்பா. ஏய் அது மயக்கமா வர நேரத்துல தாண்டி உரிய. ஏய் முத்தி போச்சு, அவன் வந்துட்டு இருப்பான், இங்கேயே பேசின்னு இருக்காத. எவ்வியா கபடிக்குது. ஏய் அது ஏன் சொல்லிங்க பாப்பா. வா ஏங்க அந்த பொண்ணு வேற உன்னை விடவே மாட்டேங்குது, பேசாம கட்டி வச்சிடலாமா? ஏய் அது மூஞ்சி ராவ கூட நல்லா இல்ல, இவன் தான் ஒத்துக்க மாட்டானே. இப்படியே போனா எப்படி? அது அந்த பொண்ணும் விடுற மாதிரி தெரியல. எனக்கு அவன் யாரா லவ்க்கு பண்ணுவானான்னு சந்தேகமா இருக்குது. எனக்கும் அந்த சந்தேகம் தாங்க. இன்னைக்கு விசாரிச்சு பாத்துலாமா? நாய் மாதிரி கத்துவான், எங்க அம்மா வரட்டும், எங்க அம்மா விட்டு பார்த்து பார்க்கலாம். ஐயோ உங்க அம்மா கரைச்சிட்டியா, அப்படியே விளங்கிடும். வெளியே உட்காந்துக்கிறாங்க, அவன் ஒன்னும் வரல, அவன் வந்தோடனே உன் வேலையை காமிச்சிடு. சரிதான். உசிலாம்பட்டி பெண்குட்டி முத்தி போச்சு, அது உதற பார்த்து என் மனசு சுருங்கி போச்சு. என்னடா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. அந்த தத்தன் புடிச்சத பத்தி தான்மா பாடுறேன். என்னடா திருப்பி லவ் மலருதா? ஏதோ வந்தாலும் சொல்லு. அட நீ வேற கொம்னு இருப்பா, அது எப்படியாவது இங்க இருந்து தொத்தி விட்டுனா. டேய் அந்த பொண்ணு உன் மேல இவ்வளவு ஆசைப்படுதுல, அதை நீ ஏத்துக்கிட்டதான் என்ன? நான் பைத்து வயசு பேசுற, யாருக்கும் திறமைக்கு கேட்ட பொண்ணு தேவையில்லையா? போ, இதுதான் சரியான டைம். உன் அழக பார்த்து அவன் அப்படியே மயங்கிடணும். சரி சாமஸ். என்னடா அதிர்ச்சி ஆகுற? மகனே ரகுமானே, ரகுமானே. ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஒன்னா அவள அழகுல மயங்கிட்டான். டேய் தம்பி, என்ன என் பையன் சில மாதிரி ஆயிட்டான். ஐயா என் பொண்ணை பார்த்த உடனே மாப்பிள்ள மயங்கிட்டாரு. டேய் நான் தானே ஆச்சு, உண்மையிலேயே மயங்கிட்டேடா. ரகுமானி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்பா எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. ஏமா இது மாதிரிலாம் பாட்டு பாடி என் குழந்தை பயமுட்டாதுமா. அத்தை நான் ரிப்டிலாம் வச்சுக்கிறேன், உனக்கு பிடிக்கல? எனக்கு பிடிச்சதா இருக்கு, என் பையனுக்கு பிடிக்கலையா? ஏய் நான் உனக்கு பிடிச்சிக்கிது, அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். ஆஹா ஆஹா, டைம் பாஸ் ஆகலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல கதை ஓடினுக்குது. என்னடியே ஒதுர் பூரா லிப்டிக்கு
ரகுமான மயக்க நான் போட்ட கட்டாப்பு. அப்படியே அவன் ஆன அழகன் அவனை மயக்கிறதுக்கு கெட்ட போடுறியா? ஏ கேள்வியா உன் வேலையை பார்த்துன்னு போ. சும்மா நீங்க எதனா கட்சிங்க எடுக்காத. டேய் ரகுமானே, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். நீ முத்தி போச்சே கல்யாணம் பண்ணிக்கணும். நடக்காது நடக்காது நடக்கவே நடக்காது. அதுக்கான உதவி வச்சு என் பொண்ண அவனோட வழி சொன்னானு வலிச்சேன். நீ தானே வலிச்ச, என் பொண்ணுக்கு நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும். எல்லாம் உன்னால தான்டா. நீ ஏன்னா அது ஒதுட்டு போச்சு வலிச்ச? யோ அது 2 மாசத்துக்கு முன்னால வலிச்சுது. அதை பத்தி பேசினியா? பேசுறாங்களே இப்ப அதை பத்தி தானே பேசுறாங்க. அப்புறம் குழந்தை கத்து கூட சொல்லுவாங்க. ஐயோ இத வேற பண்ணிட்டான் அவன். டேப்பா அங்க பாரு அந்த கேள்வி என்ன பேசுது? புள்ளைய பெத்து வைடானா வெறும் யானைய பெத்து வச்சுட்டு எனக்கு தொல்லையாகுது. உனக்கு என்ன சொல்ல? நீ நான் சோறு போடுற கவனிப்ப. ஐயா பாய பாரு மரத்தை முடிச்சுக்க போடி உன் வேலையை பாரு. ஐயோ என்ன உங்க அம்மா பேசுறது நீ கம்முனே இருக்கிற? பெரியவங்க அப்படித்தான் பேசுவாங்க. உன் புள்ள படுத்தா சரியாகுதா? போடா போய் பேசினா. நானும் போனா போட்டோம் பாத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்களா இல்லையா? இங்கே தீ குளிக்கிட்டா. டீ வாங்கி குடிக்கிறது கூட உங்ககிட்ட காசு இல்ல, நீ வந்து டீ குளிக்க போறியா? இங்க பாருங்க, என் பொண்ணு முத்தி பேச்சுக்கு உங்க பேரனை கட்டி ஆகணும். போனா அவனையும் இதையும் கட்டி கடல்ல போட்டுருங்க. நீ எப்படி பேசுது பாரு, பெரிய மனுஷன் மாதிரியே பேசுது அது. ஏமா பேசிக்க போற கம்முனுறேன். இந்த மூதேவிய கட்டணத்துல இருந்து நீ என்ன மதிக்கவே மாட்டேன்ற. முதல்ல இவளுக்கு சூனி வைக்கிறா. சரி வச்சு குலாஸ் பண்ண உணர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யோ என்ன பேசுற? சும்மா விளையாடி சொன்ன எல்லாத்தையும் சீரியஸா நினைச்சுக்க நீ. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, உதடு இல்லையா? தயவு செய்து ஏத்துக்குங்க. ஏம்பா இப்ப இவன் ஸ்கூல் படிக்கிறான், ஸ்கூல் முடிட்டான், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதான் சொல்லிட்டாங்கடா, அதுக்குள்ள கொஞ்சம் அழகா ஆயிக்கலாம். வா போலாம். நான் 2ல 1 பாப்பீங்கன்னு பார்த்தாக்கா அப்படியே விட்டு போறீங்க. அதான் சொல்லிட்டாங்களாப்பா, படிப்பு முடிஞ்சு உடனே பேசிக்கலானே. அவன் 9 வருஷமா தான் படிச்சுன்னு கிடக்குறான் 10ஆம் கிளாஸ். அவன் எங்கன்னு முடிக்கிறது? அதுவும் சரிதான். நாளைக்கு வேற மேக்கப் பண்ணிட்டுன்னு வரேன், அதுக்காவது மயங்கறானான்னு பாக்கலாம். சரி போய் தொலை. பாடிய வெறும் மைதா மாவு பூசிய அதுக்கு மேல இது வச்சு மயங்கறானான்னு பாக்கலாம். பாருடா, அது விடுற மாதிரி தெரியல. ஒண்ணு நம்ம வீட்டு காலி பண்ணி போனோம், இல்லன்னா அதை நீ கட்டிக்கணும். கட்டிக்கத்தெல்லாம் நடக்காது, வீட்டை காலி பண்ணி போயிடலாம். ஆமா இவர் சம்பாரி கொடுக்குறாரு, வீட்டு காலி பண்ணுமா? ஏன் இப்படி புள்ளி அடிக்கிறீங்க? உன்ன அடிச்சிருக்கேன். என்ன நான் பண்ணி வைக்கிது பாரு. இப்பதான் எங்க பையனுக்கு கம்பீரம் வந்துருக்குது. போங்க போங்க போங்க. நான் சொல்றேன், போ போ. என்ன அதுக்கு லட்சம் கை இப்படி வலிக்குதா? சரி போய் கோட்டர் போட வேண்டியதுதான். ஆயா ரகுமான உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அது மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வாந்தி வரும்டா. நாளைக்கு மேக்கப் போட்டு கூட்டின்னு வருவாங்க, அப்ப நம்ம டைம் பாஸ் பண்ணலாமா? வச்சு செய்யணும் நாளைக்கு. போ. டேய் ரகுமானு, உன்னை நான் சும்மாவா விட்டுருவேன்? எத்தனை நாள் பகடா. அப்போ ஒரு பிளாஸ் பேக் இருக்குது பழுகுது.